உங்கள்கிட்ட ஏசப்பா என்ன பேசணும்னு சொல்லி கேட்டப்ப ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு வசனத்தையும் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 15வது 16வது 17வது வசனத்தை ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்களா? அப்பங்க ஏதோ ஒரு குறைவு இருக்குல்லங்க. அன்பாக இருக்கிறது உண்மைனா அருமை பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவ திருச்சபையே, நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துறதை நாங்கள் சர்ச்சில் பண்டிகை கொண்டாடுறீங்க. அன்பாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொன்னார், ஆடுகளை மேய்ப்பாயாக. நான் ஏசப்பா உங்கள்கிட்ட சொன்ன செய்தி என்ன தெரியுமா? என்னை நேசிக்கிறது உண்மையா? இவர்கள் என்னுடைய பிள்ளைகளா? என் மீது அன்பு செலுத்துகிறார்களா? நான் சொல்கிறேங்க, அவர் நம்மை நேசிக்கிறது உண்மையா பொய்யா? உண்மை. அவர் உண்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பிற்கு அவருடைய அளவே கிடையாது. யோவான் 3:16 எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் கடைசி சொட்டு ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினார். நீங்கள் பெற வேண்டிய தண்டனை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் பெற வேண்டிய வியாதியை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். எத்தனை அன்பையா! இந்த அன்பை நான் யோசிச்சாலே அழுதுருவேன். ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன். என்னை தேடி ஏசப்பா வந்துட்டாருங்க. என்ன சாக கிடந்த எனக்கு சுகம் கொடுத்தாருங்க. 30 வருஷமாக என்னை பயன்படுத்துகிறார். எனக்கு அற்புதம் செய்கிறார். என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நான் ஒரு முறை ஊழியத்து வந்து ஒரு 3 வருஷத்தில் ஊழியத்தை விட்டு போகணும்னு நினச்சேன். காசு இல்லைங்க, அவமானமாக இருக்குது, நெந்தையாக இருக்குது. பைபிள் பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியல. கோர்வையை இன்னும் கூட எனக்கு பேச தெரியாதுங்க. நல்ல கோர்வையை பாட தெரியாதுங்க. எனக்கு ஒன்றும் உங்கள்கிட்ட இருக்கிற தாளந்துகளில் கொஞ்சம் கூட எனக்கு இல்லைங்க. என் ஆண்டவரை நேசிக்கிற அன்பு செலுத்துகிற ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரை எனக்கு தகுதி இல்லை ஊழியம் செய்கிறதுக்கு, நான் ஊழியத்தை விட்டுட்டு போகணும்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டேன். ஒரே ஒரு நாள் ஒரு சின்ன கிராமம் மைட்ராம்பட்டி என்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் மட்டும் கடைசியாக ஊழியம் செஞ்சுட்டு ஊழியத்தை விட்டு போயிட வேண்டி தான். நமக்கு தகுதி இல்லை, அழைப்பு இல்லை, பைபிள் ஞானம் தரலன்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு போனேங்க. சும்மா சைக்கிளை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு காலையில் சாப்பிடல, மதியானம் சாப்பிடல, ரொம்ப சோர்வில் அப்படின்னு நடக்கிறேன். ஏன்னா அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 100 சிறுபிள்ளைகளுக்கு மேலே ஒரு கிணற்றாண்டையில் வருவாங்க. நான் அந்த நேரத்தில் வருவேன்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வருவாங்க. அந்த தம்பி நல்லா பேசும், ஆறுதலாக இருக்கும். அங்கே ஒரு பெரிய ஒரு சபையே நடக்கும் தெருவில். அந்த கிராமத்து ஜனங்களை சொல்லிட்டு, இனிமேல் நான் உங்கள் ஊருக்கு வரமாட்டேன், இதால் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துடுவோன்னு சொல்லி சைக்கிள் நிறுத்திட்டு தெருவில் நடக்கிறேங்க. தெருவில் நடக்கிறேன். தெருவில் ஒரு அம்மா சொலகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு அம்மா தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க வாசலில், சும்மா ஒரு அம்மா தூத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சரீரத்தில் இருக்கிற பிசாசுகள் அலைக்கழித்து அவர்களை வெட்டி ஓடுகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஏசப்பா நான் ஜெபிக்கவே இல்லை, சும்மா தானே நான் நடக்கிறேன், சும்மா நடந்து போகிறேன், இத்தனை அற்புதங்களை ஏன் செய்கிறேன், ஏன் அற்புதம் செய்கிறேன்? அந்த அன்பையா, அந்த அன்பையா இத்தனை வருடமாக என்னை ஊழியத்தில் நிற்க வைக்கிறது ஐயா. மிகவும் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே, எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே. அன்பு சகோதரன் சொல்லி ஆண்டவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் திரும்ப அவரை நேசிக்கிறோமா? அன்பு செலுத்தினா வாய்ட்டு சொல்லக்கூடாதுங்க, வாழ்க்கையில காமிக்கணுங்க. அவர் சொல்றாரு, அன்பா இருக்கிறாயா, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? இவைகளிலும் ஆங்கில பைபிள்ல அவ்வளோ திரளான மீன்களை பிடிச்சாச்சு, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாச்சு. இப்ப கேட்கிறாரு, ராமுழுதும் பிரயாசம் விட்டு ஒண்ணு கூட கிடைக்கல, எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்துட்டேன், இப்பொழுது என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஆமாண்டவரையும் சொன்ன அந்த பேதுருவிடத்தில் சொல்லுகிற, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பா. திருச்சபையே, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானால் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள்? ஆண்டவரை நேசிப்பது உண்மையானால் உடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டுமே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 47வது வசனம் பாருங்க. ஆண்டு சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. மிகவும் ஒரு பாவியான ஸ்திரீங்க,
ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், ஒரு வருடம் ஒரு நாளைக்கு ஒரு தாளந்து, ஒரு வெள்ளிக்காசு சம்பளமே அவ்வளோதாங்க. ஒரு நாளைக்கு அவ்வளவு சம்பளங்க. அவ்வளவு நாள் வேலை பார்த்த எல்லாம் ஒரு வருட சம்பாத்தியத்தை முழுவதுமாக அந்த ஒரு நலதம் என்ற பெட்டியில் விலையேறப்பெற்ற அந்த ஆயில ஆண்டு மேல் அன்பு வைக்கிறது பாதத்தை கொட்டுகிறாள். அங்கே இருக்கிற சீசர்கள் இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு செலவழிக்க திருச்சபைகள் மறுக்கிறது. இயேசுவை அறியாத கிராமங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்கு செலவழிப்பதற்கு திருச்சபைகள் மறுக்கிறது. அது வீண் செலவு என்று சொல்லப்படுகிற காலங்கள் ஐயா. ஆனால் ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து சாட்சி சொல்லுகிறாள், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவர் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அங்கு இன்னும் மார்க்கில் சொல்றாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, நீ ஆண்டவரை நேசிப்பது உண்மையானால், ஆண்டவர் மீது அன்பு செலுத்தது உண்மையானால், நன்றி உணவு உங்களுக்கு இருக்குமானால், கிரியைகளை காண்பிக்க நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்தீர்கள்? ஒருவருடைய காணிக்கையை முழுசாக கொடுக்கிறார். சம்பாத்தியம் எல்லாம் இயேசுவை சந்தோஷப்படுத்துவதற்கு பாதத்தை கொட்டுகிறாள் ஐயா. போன பண்டிகையிலிருந்து இந்த பண்டிகை வரை நீ ஆண்டவருக்கு என்ன செய்தாய் கேள்வி கேட்கிறார். அதே இதில் மூன்றாவதாக கடைசியாக 4வது அந்த 7ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து பைபிள் வசனம் இங்கு மாத்திரமில்லை, நீங்கள் வீட்டில் வாசிக்கும் போதே பைபிளை சத்தமாக வாசிக்கணுங்க. அதான் நல்லது. பைபிளில் போட்டிருக்க ரட்சிப்பு உண்டாக என்ன செய்யணுமா? வாயினாலே அறிக்கையிடணுமா. எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறான்? எனக்கு வேத வசனங்களை சத்தமாக வாசிக்கிறேன், வேத வசனங்களை சத்தமாக பிரசங்கம் பண்ணுறேன். என்கிட்ட வல்லமை இருக்குதா, வரங்கள் இருக்குதான்னு தெரியாதுங்க. ஆனால் நான் பேசுகிற வார்த்தைகளில் ஏசப்பாடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைகள் அற்புதங்களை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்திருக்கிறேன். இந்த 2 காது கேட்காத காதுகள் கேட்க வைத்திருக்கிறார். ஊமையினை பேச வைத்திருக்கிறார். இந்த அற்ப கணேசனை கொண்டு நடக்க முடியாதவனை எழுந்து நடக்க வைத்திருக்கிறார். காரணம் என்ன? இந்த வார்த்தைகளிலே உயிர் இருக்கிறது ஐயா, ஜீவன் இருக்கிறது ஐயா. நீதிமொழிகள் 4, 20, 21, 22 வாசித்து பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, செவிசாய், உன் கண்களை விட்டு நீங்காதிருப்பதாக இருதயத்துகளை காத்துக்கொள். அப்படி செஞ்சீங்கன்னா அவைகள் உனக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதியிருக்கிறது ஐயா. ஐயா, 30 வருடங்களாக இந்த வார்த்தைகள் இருக்கிற வல்லமை என்னை பயன்படுத்துகிறது ஐயா, பயன்படுத்துகிறது ஐயா. 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 5வது வசனம், 7ஆம் அதிகாரம் 5வது வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 4, 5 சேர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி தான் நேசித்த ஒரு வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறார், உதவி கேட்டு வந்திருக்கிறார். அந்த அற்புதத்தை செய்வதற்கு அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரன். அன்பு திருச்சபையில் இருக்கிற அருமையான சகோதரியை, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதானே? இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதானே? அந்த அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆனால் அந்த அற்புதத்தை பெறுவதற்கு நீங்கள் பாத்திரமாயிருக்கிறீர்களா? பாத்திரமாக இருக்குன்னா அங்கே சொல்கிற 2 குவாலிஃபையை 100க்கு அதிபதி குறித்து ஜனங்கள் கேள்விப்பட்டு சொல்லுகிறார்கள். அவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். திருச்சபையை நேசிக்கிறீர்களா? வாலிபர்களை, சிறுபிள்ளைகளை நேசிக்கிறீர்களா? ஊழியக்காரர்களை நேசிக்கிறீர்களா? ஆண்டவரை நேசிக்கிறீர்களா? அடுத்தவங்க சொல்கிறாங்க, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான். நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கீங்களா, வாடகை வீட்டில் இருக்கீங்களா? உங்கள் சொந்த வீடு இருக்கு இல்லைங்க, உங்கள் சொந்த வீட்டோட மதிப்பு என்னங்க? 50 லட்சமா? 50 லட்சத்தில் ஏசப்போ உனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, நீ 5 லட்சத்தில் சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கீங்களா? இல்லை உங்கள் வீட்டோட சொத்து மதிப்பு 5 லட்சமா? 50,000க்கு ஒரு சர்ச்சை கட்டலாங்க. என்கிட்ட சொல்லுங்கள். நார்த்தில் 10 ஸ்டேட்டில் ஊழியம் செய்கிறோம். வெறும் 50,000 என்னால் சர்ச்சை கட்டணும். 20,000 சும்மா ஒரு குடிசத்தை சர்ச்சை கட்ட முடியுங்க. சர்ச்சை இல்லாமல் எவ்வளோ பேர் ஒரிசாக்களில் காடுகளில் ஆராதிக்கிறாங்க தெரியுமா? இங்கு 100க்கு அதிபதியை குறித்து சொல்லுகிற சாட்சி என்ன? தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். அதனால் இவன் இந்த அற்புதத்தை பெறுவதற்கு பாத்திரன்.
திருச்சபையை என் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அருமையான சகோதர சகோதரி, உங்கள் வியாதியை சுகமாக்க விரும்புகிறார், கடன் பிரச்சனை நீக்க விரும்புகிறார். ஆனால் இதை செய்வதற்கு, இந்த அற்புதத்தை செய்வதற்கு நீங்கள் பாத்திரமாக இருக்கிறீர்களோ? ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிறீர்களா? மிகவும் அன்பு கூர்ந்தாளே, தம்முடைய ஜனங்களை நேசிக்கிற 100க்கு அதிபதி, விலையேறப்பெற்ற அந்த தைலத்தை கொண்டு வந்த பாவியானவர் சரி பேதுரு, 3 பேர்களும் ஆண்டவர் மீது அன்பு செலுத்தினபடியா 3 பேர்களின் பேதுருவை உலகத்தை கலக்கிறவனாக மாற்றுகிறார். அவனை ஆண்டவர் எடுத்து ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, பயன்படுத்துகிறார். அந்த அந்த விலையேற்பட்ட தைலத்தை வந்து ஆண்டுடைய பாதத்தில் அன்பு செலுத்தி கொட்டுகிற அந்த சகோதரி, இவள் இருக்கிறபடி இவள் பெயர்கள் அறிவிக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு வரை பேசப்படுகிற சாட்சி உள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். 100க்கு அதிபதி அந்த பாத்திரமாக இருக்கிறாள். தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறபடி, அன்பு செலுத்துகிறபடியா, அவள் விரும்புகிறபடி அவன் வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை நேசிப்பது உண்மைதானால் பேதுருவை திரளான மீன்களை பிடிக்க உதவி செய்த வியாபாரம் பார்க்குறீங்களா? உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பார், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். இந்த 3 விதமான அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். எல்லோரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம், இருக்கிற இடத்துல எல்லோரும் எழுந்து நிற்கலாம் சீக்கிரமாக. நான் சொல்கிறேன், 3 சாட்சிகளை நான் சொல்லிட்டேன், சும்மா உங்களுக்கு நினைவு தான் படுத்தியிருக்கிறேன். 4வதான் நான் தாங்க, கணேசன். 30 வருஷமாக ஆண்டருக்கு ஊழியம் செய்கிறேங்க. ஏன்னா நான் அவரை நேசிக்கிறேங்க. வாய்ட்டு மட்டும் சொல்ல மாட்டேங்க, என் வாழ்க்கையில் காமிக்கிறேங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள் என்னோடு கூட பெரிய கூட்டத்தை வைத்திருக்கிறேன். நான் ஏன் ஆண்டர் மேலே அன்பு செலுத்துகிறா தெரியுமா? எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அருவாளத்துக்கு வெட்ட போயிடுவேன். ஏசுனாரு எனக்கு பிடிக்காது, கிறிஸ்தவங்க பிடிக்காது. ஆனால் என் ஹார்ட்டில் ஒரு வியாதி வந்து டாக்டர் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. கடவுளை தேட ஆரம்பித்தேன், ஒரு மாற்றமும் இல்லை, ஏறி இறங்காத இடமே இல்லை, சாகிற நிலைமை இல்லை. சாகிறது போகிற அந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாவோன்னு சொல்லி இது போல் ஒரு சர்ச்சுக்கு வந்தேங்க. அவங்க பாடுற பாட்டெல்லாம் எனக்கு புரியலைங்க, பாட தெரிலங்க. அவங்க பண்ணுற பிரசங்கமும் எனக்கு புரியலைங்க. சும்மா ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்ப்பேங்க. ஜெபிக்க சொல்லும்போது ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு கண்ணை மூடி ஜெபிக்க தெரியாதுங்க, யாரும் சொல்லி கொடுக்கலைங்க, சொல்லி கொடுக்கல. கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், ஐயோ நான் சாக போகிறேனே, என்னால் ஒரு 10 ஸ்டெப்பு கூட நடக்க முடியாதுங்க. ஆண்டவரே எனக்கு உசுர் தாங்கலை, எனக்கு உயிர் தாங்கலை, உயிர் வாழ ஆசையாக இருக்குது. இப்படி 1 நிமிஷம் நான் அழுதங்க. கண்ணை திறந்துக்கிட்டே தாங்க ஜெபம் பண்ணேன். உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குதுங்க. சர்ச்சு உங்கள் தலைமாட்டில் சர்ச்சு இருக்குதுங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, டெய்லி ப்ரேயர் நடக்குது. ஆனால் யாருமே எனக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தது இல்லைங்க. நானும் அழுதேன் ஏசப்பா இடத்துல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சர்ச்சில் எங்கோ ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணேன். யாரோ ஒருவர் என்னை தொட்டதை என்னால் உணர முடிந்தது. ஐயா, ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டது, ஆறுதல். சாவை நினைச்சு தூக்கம் வராது, இப்போ நல்ல தூக்கம் வருது. ஐயோ கிறிஸ்தவங்க சாமி துடியான சாமி போடுறா. மறுவாரம் சர்ச்சு போனேன், அடுத்த வாரம் போனேன். 1 நிமிஷம் தாங்க ஜெபம் பண்ணுவேன். 5 வாரம் சர்ச்சு போயிருப்பேங்க. 5 நிமிஷம் உங்கள் ஏசப்பாட்ட நான் பேசினேன். கிறிஸ்தவங்களே, இந்த கணேசன் கற்பையா சரஸ்வதிமா, என் கணேசன் 5 நிமிஷம் தான் உங்கள் ஏசப்பாட்ட பேசினா. உங்கள் ஏசப்பா என் வாழ்க்கையை என்ன தெரியுமா செஞ்சார்? என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றி விட்டார். ஐயா, கைகளை தட்டி ஆண்டவரே சோதனம். இன்னைக்கு நிறைய சபைகளில் ஒரு தடவை என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்கன்னா அடுத்த தடவை கூப்பிட மாட்டுறாங்க. ஏன்னா நான் ஏதோ கடிந்து கொள்றதா நினைக்கிறாங்க. நான் எப்படிங்க உங்களை கடிந்து கொள்ள முடியும்? நான் எப்படிங்க உங்களை என்னை விட நீங்கள் கிருபை பெற்றவங்க, ஏசப்பாவுடைய பிள்ளைகள். ஆனால் என்னுடைய காரியத்தை நான் கேட்பேங்க, சும்மா என்னுடைய உண்மைகளை, என் சந்தேகத்தை கேட்பேன். 5 நிமிஷத்தில் உங்கள் ஏசப்பா இந்த கணேசனை மாற்றிட்டாரு. சிகரெட் குடிப்பேங்க, சாராயம் குடிப்பேங்க, எல்லா வித கெட்ட பழக்க வழக்கம் அந்தரங்கத்தில் அவ்வளோ பாவங்கள்ங்க என்கிட்ட. ஆனால் 5 நிமிஷத்தில் உங்கள் ஏசப்பா இந்த கணேசுடைய வாழ்க்கையே மாற்றிட்டாருங்க. சந்தோஷங்க, இந்த உலகம் தர முடியாத பெரிய சந்தோஷத்தை 5 நிமிஷத்தில் உங்கள் ஏசப்பா இந்த கணேசனுக்கு கொடுத்துட்டாருங்க. எப்படா அந்த சர்ச்சை திறப்பாங்க?
எப்படா அந்த அந்த கிறிஸ்தவங்க சாமி கும்பிடுற இடத்துக்கு போவோம்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமைக்காக ஏங்குவங்க. ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது. மறுபடியும் என்ன டாக்டர்கிட்ட போய் என்ன செக் பண்ணி பார்த்தங்க. மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்தாருங்க. டாக்டர் என்ன தெரியுமாங்க சொன்னார்? உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததற்கான சின்ன அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லிட்டாருங்க டாக்டர். ஐயா, ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சாருங்க. 5 நிமிஷத்துல ஏசப்பா மாத்திட்டாரு, புது இருதயத்தை கொடுத்துட்டாரு. ஏசப்பா தான் நல்ல சாமின்னு கொஞ்ச நாளில் நல்லா இருந்தாங்க. கொஞ்ச நாளில் சந்தேகம் வந்து ஏசப்பா மறுதலிச்சிட்டாங்க. நன்றி இல்லாத கிறிஸ்துவனாக மாறிட்டேன். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் நன்றி உள்ள கிறிஸ்தவங்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவர்களா, அன்புள்ள கிறிஸ்தவர்களா, இயேசுவை நேசிக்கிறவர்களா, அன்பு செலுத்துகிறவர்களா, மாய்மால அன்பு செலுத்துகிறவர்களா? நான் நன்றி இல்லாமல் ஏசப்பா மறுதலிச்சிட்டேங்க. பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், மறுதலிச்சுட்டேன், சந்தேகப்படுத்திட்டேன். நிறைய சாமிகளை கும்பிட்டோம். 10ஓட 11 சாமி கும்பிட்டோம். எந்த சாமி எனக்கு குணமாச்சுன்னு தெரிலங்க. எனக்கு எல்லா சாமியும் ஒன்று தான் சொல்லி ஏசு மறுதலிச்சிட்டேங்க. மறுதலித்து போனேன். பேதுருவை ஏசப்பா தேடுனாராங்க. சந்தேகப்பட்ட தோமாவை தேடுனான்னு பைபிள் சொல்லுதுங்க. அது உண்மையான்னு சொல்கிறதுக்கு நான் தாங்க சாட்சி. இந்த கணேச ஏசப்பா மறுதலிச்சிட்டேன், சந்தேகப்பட்டுட்டேன், நன்றி இல்லாதவனை மாறிட்டேன். என்ன தேடி என் கிராமத்துக்கு ஏசப்பா வந்தாருங்க. எங்கள் கிராமத்தில் ஒரு பாழடைஞ்ச கட்டிடத்தில் தூங்குகிற பழக்கங்க எனக்கு. எங்கள் வீட்டில் தூங்குறதுக்குன்னா இடம் இருக்காதுங்க. பெண்கள் தான் வீட்டில் தூங்குவாங்க. நாங்கள் எல்லாம் கோவில் குளம் இப்படி தான் தூங்குவோம், மரத்தடி சாவடி. நான் ஒரு இடத்துல தூங்குவேன். தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறேன். பூட்டுன்னு அறைக்குள்ள ஒரு மனுஷரை பார்க்குறேன். நான் பார்த்த மனுஷர் அழுது கொண்டே இருக்கிறார். தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். வெண்ணாடி அணிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே. அழுகிறாரு. அவர் அழுகிறத பார்த்து என்ன அறியாமல் நான் அழ ஆரம்பிச்சிட்டேங்க. அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவுக்கு கெட்டுருச்சு போட்டுருக்கு. அவங்க வந்து கதவை தட்டினாங்க. அப்போ தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியும். பார்த்தா அந்த மனுஷரை காணலை. யார் அவர்? ஏன் உலகத்தில் உள்ள எல்லாருக்காக தேம்பி தேம்பி அழுகிறார் தெரிலங்க. எனக்கு இயேசுன்னு எனக்கு தெரியாது. கேள்வி யார் அவர்? கேள்விக்கு பதில் இல்லை. விருதுநகரில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் பஸ் ஸ்டாண்டில் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அழுக சத்தம் வருதுங்க. நான் நினச்சேன் அந்த அழுகிற மனுஷர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாரு போல இருக்குன்னு பஸ் ஸ்டாண்டெல்லாம் தேடுனங்க. அவரை பார்க்க முடியலங்க. சத்தம் மட்டும் கேட்குது. இந்த சத்தம் கேட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. பஸ் ஸ்டாண்டில் ஓ என்று அழுக ஆரம்பித்தேன். எல்லாரும் என்னை பைத்தியம் போல பார்த்தார்கள். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அழுக சத்தம் கேட்குங்க. ஐயோ, அந்த அழுகிற மனுஷன் நம்ம கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு போல் இருக்குன்னு சொல்லி ஒரு பைத்தியம் மாறி பஸ்ஸில் தேடி இருக்கிறாங்க. அவரை பார்க்க முடியல. யாரோ ஒருவர் அழுகிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகிறார். யார் அவர்? ஒரு நாள் உங்களை போன்ற ஒரு கிறிஸ்தவ நண்பரிடத்துல பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், ஐயா பைபிள் படிக்கிறீங்களே, இப்படி ஒரு மனுஷன் அழுதுகிட்டே இருக்கிற அவர் யாருன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டப்போ தான் முதலாக ஏசப்பாவை குறித்து எனக்கு சொல்லி கொடுத்தார். நிறைய பைபிளில் இருக்கிற வசனத்தை வாசிக்க காண்பித்தார். நான் சொன்னேன், இது போல தாங்க அந்த ஆள் அழுறாருன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அது ஆள் இல்லை தம்பி, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லி கொடுத்தார். இயேசுவை நான் பார்த்தேன்னா கிறிஸ்துவங்க சாமிவா நான் பார்த்தேன். அவராக என்னை தேடி வருகிறார். அவருடைய அழுகிற சத்தமாக எனக்கு கேட்கிறது. என் கண்ணீரை துடைத்தார். அவர் தான் எனக்கு சுகமாக கொடுத்தாரா? அவர் தான் எனக்கு புதிய இருதயத்தை கொடுத்தாரா? சாக வேண்டி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரா? என் கண்ணீரை துடைத்தது இயேசுவா? என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றைக்கும் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாரா? என்னால் நம்பவே முடியலங்க. எத்தனை ஆச்சரியம் ஐயா! என் கண்ணீரை துடைத்தவர் கண்ணீர் வடிக்கிறாரே, நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? ஐயா கிறிஸ்தவ நண்பர்களை, நீங்கள் எப்படிங்க சும்மா இருக்கிறீங்க? ஜெபிக்கிறவங்க கை தூக்க சொன்னால் தூக்க மாட்டீங்க. ஆண்டவர் மீது அன்பு செலுத்துறேன்னு சொல்கிறீங்க, வாழ்க்கையில் காமிக்கலையே ஐயா. நீங்கள் ஏசப்பா உங்களுக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறாருங்க. நல்ல வீடு, வாசல், காரு, 2 வீலர், வேலை, நல்ல சுகம், சர்ச்சு, நல்ல பாஸ்டர். ஐயா நீ ஆண்டவருக்காக என்னையா செய்கிறீங்க?
நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏன் கொஞ்சம் முன்னாடி வியாதி படிக்கல நீ இறந்துருக்க கூடாதா? விபத்தில் நீங்கள் ஏன் இறந்துருக்க கூடாது? ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரே, உங்கள் கண்களில் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்களுக்கு அற்புதம் செய்தாரே. ஒரு 20 வருஷத்தை திரும்பி பாருங்க சகோதரனை. இன்றைக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் நீங்க நினைச்சீங்களா? இவ்வளவு அற்புதம் செய்து உங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறாரே. உங்கள் கண்ணீரை துடைத்து இயேசு தேசத்துக்காக அழுகிறார், கிராமங்களுக்காக அழுகிறார், சிறு பிள்ளைகளுக்காக அழுகிறார். ஐயோ, ஊழியக்காரர்கள் வேண்டும் என்று சொல்லி பரிதவிக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், இதுதான் ஐயா கடைசி கட்டளை. நாங்கள் 50,000 கிராமத்தில் காஸ்பல் அறிவிக்கணும்னு சொன்னால் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஐயா எப்படி முடியும்? முடியுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா முடியுங்க, நீங்கள் உதவி செஞ்சால் முடியுங்க. ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு 1000 ரூபாய் ஆகுங்க. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரிலும் ஒரு 10 கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்க ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து பாருங்க, இல்லை உங்களால் என்றதை கொடுத்து பாருங்க. ஐயா முடியும் ஐயா. நானும் என்னுடைய முழு நேர மிஸ்டர்களையும் சேர்ந்து கிராமங்களை எங்கள் மூலியமா ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களை கொண்டு கிறிஸ்துமஸ்குள்ளாக 50,000 கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். மோகன் சில ஆசிரியரை பார்த்து சொன்னேன், யாருமே ஊழியத்தில் உள்ள பெரிய பெரிய பாஸ்டர்கள், பெரிய பெரிய இவாஞ்சலிஸ்ட், பெரிய உங்களை போல இருக்கிற பெரிய தலைவர்கள் யாரும் கிராம ஊழியத்துக்கு வரமாட்டுறாங்கண்ணே. யார் வரலாட்டா எப்படி என்ன வாலிபர்கள் வருவாங்க? என் கூட ஒரு நாள் கைப்பிரதி கொடுக்க வாங்கலே, என்ன தெருப்பிரசங்கம் பண்ண வாங்கலேங்க. நான் மோகன் சேனன்ட்ட சொன்னேன். என்ன சொன்னாங்க, நான் வரேன், ஒரு கிராமம் இல்லை, ஒரு நாள் முழுவதும் உன்னோடு கூட நான் கிராம ஊழியத்திற்கு வருகிறேன் சொன்னார்கள். ஐயா இதுதானே ஐயா ஆண்டவர் எதிர்பார்க்கு. இயேசுவோட பெரிய ஊழியக்காரராங்க நீங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க கிராம ஊழியத்தில் தெருப்பிரசங்கம் பண்ணுகிறார்களா? கைப்பிரதி கொடுக்கிறார்களா? ஐயா இன்றைக்கு ஆண்டவரை கடைசி கட்டளை ஐயா, ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானால், திருச்சபையே, ஊழியக்காரரே, சகோதரே, சகோதரி, ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறது உண்மையானால் ஆண்டவருக்கு ஏதாவது நீங்கள் ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். என் கண்ணீரை நீங்கள் துடைச்சிங்களே, உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி 30 வருஷமாக ஊழியம் செய்கிறேங்க. நான் பேசுகிற வார்த்தைகளை சில கடினங்கள் இருந்திருக்கலாங்க. என் மனசில் ஒன்றும் இல்லைங்க. ஐயா கிறிஸ்தவ நண்பர்களே, ஒரு பிச்சைக்காரன் நான் அவங்ககிட்ட கேட்குறேங்க, கிறிஸ்தவனாக வாழ்ந்து பழகுங்களேன், கோவப்படாதீங்களேன், செல்ஃபோனுக்கு நிறைய நேரம் செலவழிச்சிடாதீங்க, லவ் பண்ணிடாதீங்க, வாலிப தம்பி தங்கச்சிகளா, சண்டை போடாதீங்க ஐயா, ஏசப்பாவை அழ வைக்காத ஐயா. என் ஆண்டவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஏதாயிலும் ஜெபம் பண்ணி அவருடைய கண்ணீரை துடைங்களேன், ஊழியம் செய்து அவருடைய கண்ணீரை துடைங்களேன். ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று ஏன் உங்களை ஒப்பு கொடுக்க கூடாது? ஐயா உங்களால சுவிசேஷம் அறிவிக்கலாட்டா, நாங்க அறிவிக்கிறோங்க, உதவி செய்யுங்களேன். என் ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறார் ஐயா. அப்படி கண்ணீரை துடைப்பதற்கு இங்க யார் இருக்கிறார்கள்? நீ ஆண்டவரை நேசிப்பது உண்மையானால், ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறது உண்மையானால், அவருடைய கண்ணீரை நீங்கள் துடைத்து தானே ஆக வேண்டும். ஏசாயாவிடத்தில் யாரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் அழுகிறார். ஏசாயா சொன்ன பதில் ஜெபம் என்ன தெரியுமா? என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன். இந்த கணேசனிடத்தில் இயேசு அழுத போது நான் அவரை பார்த்து சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஐயா என்னால் நின்று பிரசங்கமே பண்ண முடியலைங்க. ஒரு 2 மாதம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணதில் காலெல்லாம் வலிங்க, நிற்கவே முடியலைங்க, முதுகு வலிங்க, என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஐயா பலகீனங்கள் இருக்கிறது ஐயா, சரீரத்தில் வேதனைகள் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது, அவமானம் நிந்தைகள் இருக்கிறது. ஆனால் ஏசப்பாட்ட நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஏசப்பா இத்தனை பலகீனங்கள் வியாதி இருந்தாலும் எனக்கு நீர் கொடுத்த உயிர் இருக்கிறது. நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஏசப்பா நான் உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி பேசிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறேன். ஐயா என் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எல்லாரும் கண்களை மூடும். 2 நிமிடத்தில் ஜெபத்தை நிறுத்தி விடுவேன். இந்த ஜெபம் இங்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இரவில் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், தனி ஜெபத்தில் கேள்வி கேட்டு பாருங்கள். அன்பு சகோதரனை, கடந்த காலத்தை திரும்பி பாருங்க, எத்தனை அற்புதங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். அன்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை எழுதுவீர்களானால் ஒரு புத்தகமாக எழுதிவிடலாம். அன்பு சகோதரனை,
ஆண்டவர் உங்கள் கண்கள் காண, உங்கள் கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே. இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வியை அருமையான சகோதரேஸ்வரி உன்னை பார்த்து உங்களை பார்த்து கேட்கிறார். என் மீது அன்பாயிருக்கிறீர்களா? அன்பாயிருக்கிறாயா? ஆம் ஆண்டவரே என்று சொல்வீர்கள். ஆனால் ஆடுகளை மேய்த்துதானே ஆக வேண்டும். ஆண்டவர்க்கென்று ஏதாயிலும் செய்துதானே ஆக வேண்டும். செய்துதானே ஆக வேண்டும். ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்க அன்பு சகோதரனே, உனக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்தார்ல, ஏசப்பாவுக்காக நீ சர்ச்சு கட்டி கொடுத்திருக்கிறியா? உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஏன் மிஷனரியை அனுப்பியிருக்க கூடாது? மிஷனர்களை ஏன் நீ தாங்கக்கூடாது? உங்களால் என்ற காணிக்க உங்களால் ஏன் அனுப்பக்கூடாது? உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமான நலமாயிருக்கும். உன் அருகிலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு உன்னிடத்தில் உதவி கேட்டு உன் அருகில் நிற்கிறார். எனக்காக என்ன செய்தாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? என் மீது அன்பா இருக்கிறாயா? Do you love me? Do you love me? எஸ்ஸப்பா நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வாயிட்டு சொல்லுங்கள். ஒரு பொருதனையோடு ஒப்பு கொடுப்பீங்களா? 30 வருடத்திற்கு முன்பாக இதே கேள்வி என் மனதில் வந்தபோது, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிற சாகிறவரை உங்கள் கண்ணீரை துடைப்பேன், ஜெபம் பண்ணியபடி கண்ணீரை துடைப்பேன், எனக்கு கொடுக்குற காணிக்கை மற்றவனுக்கு கொடுத்தபடி கண்ணீரை துடைப்பேன், சாட்சி உள்ள கிறிஸ்தவனை வாழ்ந்தபடி கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அவர் கண்ணீரை துடைக்க ஒப்பு கொடுத்த என் கண்ணீரை அவர் துடைக்கிறார். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த இயேசு கிறிஸ்து உன் அருகிலே அழுது கொண்டிருக்கிறார். உன் அருகிலே அழுது கொண்டிருக்கிறார். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க உடைய வலதுகையை வானத்துக்கு நேராக தூக்கி ஒரே ஒரு ஜெபம் செய்யுங்களேன். ஆண்டவரே, இந்த பண்டிகை காலங்களில் பண்டிகை இன்னும் அதிகமாக ஜெபிக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன். வாலிப சகோதரனை, வாலிப சகோதரி, அருமையான சகோதரனை, சர்ச்சு மூப்பர்களை, பெற்றோர்களை உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுங்க. ஆர் யூ டு லவ் மீ? இயேசுவை நேசிக்கிறது உண்மையானால் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். இனிமே உங்களை துன்பப்படுத்த மாட்டேன், உங்களை அளவைக்க மாட்டேன். ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். வேதம் வாசித்து வேதத்தின்படி நடந்துபடி கண்ணீரை துடைப்பேன். ஆண்டவரை, மற்றவர்கள் மேலே இருக்கிற பகையை மறந்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா, என்னால் மிஷனரியாக போக முடியல, நான் ஒரு மிஷனரி ஊழியத்துக்கு என்னால் என்ற காணிக்கை கொடுப்பேன். 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ, ஒரு மிஷனரிக்கு 5000 ரூபாயோ கொடுத்தும்படி கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிற ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். என்னால் என்ற ஊழியம் செய்தும்படி கண்ணீரை துடைப்பேன். ஆண்டவரை, உம்முடைய ஆலயத்தை கட்டி கொடுத்தும்படி கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, ஒப்பு கொடுங்க. இந்த பண்டிகை காலங்களில் இப்படிப்பட்ட தீர்மானம் செய்யும்படிதான் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவர் கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க கண்ணீரை அவர் துடைப்பார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்த உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய இருதயத்தில் கைகளை வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை சொல்லுங்கள். அவர் கண்ணீரை நீங்கள் துடைச்சிங்களே, உங்கள் கண்ணீர் துடைக்கும்படி ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்க போகிறேன். குழந்தை பாக்கி வேணுமா? திருமண தடைகளா? கடன் பிரச்சனையா? ரட்சிக்கப்படாதவங்க வீட்டில் இருக்காங்களா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒரு நிமிஷம் கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி நான் ஒப்பு கொடுத்துட்டேன், என் கண்ணீரை துடைங்கப்பா, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா சொல்லுவீங்களா? ஏசப்பா, உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி யாரெல்லாம் கரங்களை தூக்கி ஒரு பொருதனை செய்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்க கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்தபடியா இவளுடைய கண்ணீரை நீ துடைப்பீராக, இவளை கனப்படுத்துவீராக. வியாதிகள் சுகமடையட்டும், கற்பத்தின் கனி உண்டாகட்டும், வேலை கிடைப்பதாக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், குடிக்கு அடிமையாக இருக்கிற, செல்போனுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக, எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த திருச்சபை நம்முடைய கண்ணீரை துடைக்கிற திருச்சபையா, ஒரு மிஷனரிகளை அனுப்புகிற திருச்சபையா, ஆண்டவரே, இந்த திருச்சபையை மாற்றுவீரான்னு சொல்லி வைக்கிறேன். இந்த பண்டிகை காலங்களில் கர்த்தர் இவளோடு கூட இடைபடுவீரா, உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி ஆசீர்வதிக்கிறேன். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.